என்னுடைய இந்த வார்த்தைகள் இன்று சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் ஒரு நடுத்தர குடும்ப மனிதனுக்கானது. காலையில் கண் திறக்கும் முன்பே பொறுப்புகள் எழுந்துவிடும் ஒரு வாழ்க்கை. கனவுகளை விட கடன்கள் தான் அதிகம், ஆசைகளை விட செலவுகள் தான் அதிகம். இதுதான் நடுத்தர குடும்ப மனிதனின் வாழ்க்கை. பெரிய சொத்து இல்லை, பெரிய ஆதரவும் இல்லை, தோல்வியடைந்தால் கூட தாங்க யாரும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறது, அதுதான் விடாமுயற்சி. பலமுறை உனக்குள் தோன்றியிருக்கும் கேள்விகள் சிலவற்றை நான் இங்கே தெரிவித்துள்ளேன். உனக்குள் அந்த கேள்விகள் தோன்றியிருக்கலாம். அவை, என் வாழ்க்கை இப்படித்தானா? என்னால் இதை மாற்ற முடியுமா? எல்லாருக்கும் நல்லாகவே நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஆனால் அந்த கேள்விகளில் தவறில்லை. அதில் உள்ள அந்த வழி உண்மையான வழி. அந்த வழிக்குள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய சக்தி மறைந்திருக்கிறது. நீ உழைக்கிறாய், தினமும் உழைக்கிறாய், யாரும் பாராட்டப்படாமல், யாரும் கவனிக்காமல். அலுவலகம், தொழிற்சாலை, கடை, கட்டிடம் என எங்கிருந்தாலும் உன் உழைப்பு, அதுதான் உன் குடும்பத்தின் நம்பிக்கை. உன் வியர்வைதான் உன் குழந்தைகளின் எதிர்காலம். நீ பலமுறை தோற்றிருக்கலாம், பல கனவுகளை பாதியிலேயே விட்டிருக்கலாம், பல வாய்ப்புகளை இப்போ நேரமில்லை என்று தள்ளி வைத்திருக்கலாம். அதற்காக உன்னை குறை சொல்லாதே. ஏனென்றால் நடுத்தர வாழ்க்கையில் கைவிடுவது எளிது, ஆனால் தொடர்வதே தைரியம். உன்னை பார்த்து சிலர் சொல்வார்கள், இதெல்லாம் உன்னால் முடியாது, இவ்வளவு வயசாகிவிட்டது, இப்போ ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த வார்த்தைகள் உன் கனவுகளை கொல்ல வந்தவை. உன்னுடைய தற்போதைய இந்த நிலைமை உன்னுடைய எல்லையே இல்லை. இன்று நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அது உன் ஆரம்பம் மட்டுமே, உன் முடிவு இல்லை. இன்று நீ மெதுவாக நகரலாம், சில நாட்கள் சோர்வாக இருக்கலாம், சில நாட்கள் அழ வேண்டியது கூட இருக்கும். அதற்காக நிறுத்தாதே. ஏனென்றால் நடுத்தர மனிதனின் வெற்றி சத்தமில்லாமல் உருவாகும். யாரும் பார்க்காத இரவுகளில், யாரும் புரியாத முடிவுகளில், யாரும் துணையில்லாத பயணத்தில் நீ நினைத்திருப்பாய், என்னால் முடியாதோ, நான் ஏன் இப்படியே இருக்கணும் என்று. அந்த நேரத்தில் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நீ இதுவரை வந்ததே நீ மிக வலிமையானவன் என்பதற்கான சான்று. பலர் பாதியிலேயே உடைந்து விடுவார்கள், பலர் பொறுப்புகளின் பாரத்தில் கனவுகளை புதைத்து விடுவார்கள். ஆனால் நீ இன்னும் முயற்சி செய்கிறாய், அதுவே உன்னுடைய வெற்றி. உன் குழந்தைகள் உன்னை பார்த்து ஒரு நாள் சொல்வார்கள், அம்மா, அப்பா, நீங்கள் கைவிடாததால் தான் நாங்கள் இன்று இங்கே இருக்கிறோம் என்று. அந்த நாள் வரவேண்டும் என்றால் இன்று நீ கைவிடாதே. நீ பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பணம்தான் வெற்றியின் அளவுகோல் இல்லை. உன்னுடைய நேர்மை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பொறுப்பு, இதெல்லாம் தான் உன்னை தோற்க விடாத ஆயுதங்கள். வாழ்க்கை உன்னை சோதிக்கும், பல தடைகள் வரும், பல முறை உன்னை விழ வைக்கும். ஆனால் நினைவில் வை, நீ விழுந்த எண்ணிக்கையால் உன் மதிப்பு தீர்மானிக்கப்படாது, நீ எழுந்த எண்ணிக்கையால் தான் உன் வாழ்க்கை மாறும் என்பதை நினைவில் கொள். இன்று கைவிடாதே. இன்று சற்று ஓய்வெடுக்கலாம், ஆனால் உன்னுடைய முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. உன் கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன, அவற்றுக்கு மூச்சு கொடுப்பது உன்னுடைய முயற்சி மட்டும்தான். ஒரு நாள் வரும், அன்று நீ பின்வாங்கி பார்ப்பாய். இந்த வலி, இந்த கண்ணீர், இந்த சோர்வு எல்லாமே ஒரு அர்த்தம் பெற்று இருக்கும். அன்று நீ பெருமையுடன் சொல்வாய், நான் கைவிடவில்லை. அந்த ஒரு முடிவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்று சொல்லிக்கொள், கைவிடாதே. நீ இதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். உன் நேரம் வரும், அது நிச்சயம். என்னுடைய இந்த வார்த்தைகள்
உங்கள் மனதில் ஒரு தீப்பொறியையாவது கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.